ராதே ராதே நமஸ்காரம். எல்லாரும் இந்த வருஷத்தோட ஒன் டே ஒன் தசகம் சான் பண்ணுறதுக்கு ரெடியா? நம்மளோட ஒன் டே ஒன் தசகம் இனிஷியேட்டிவை வந்து ஆல்மோஸ்ட் 2019லேருந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஆல்சோ என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ்க்கும் வந்து சொல்கிறேன். ஸோ ஒன் டே ஒன் தசகம்னா என்ன அப்படின்னா, டிசம்பர் 14th வந்து ஸ்ரீமன் நாராயணியம் டே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் வருது. ஆக்சுவலாக எவ்ரி இயர் வந்து மலையாள கேலண்டரில் விருச்சிக மாதத்தில் 28வது நாள் என்னைக்கு வருதோ அதை வந்து ஸ்ரீமன் நாராயணியம் டே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட குருவாயூர் கிருஷ்ணா டெம்பிளில் வந்து செலிப்ரேட் பண்ணுவா. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நாராயணியம்ங்கிறது வந்து ஸ்ரீமத் பாகவதத்தோட கண்டென்சேஷன். பட்டத்ரி என்ன பண்ணினாராம், அது எல்லா ஸ்லோகத்தையும் பாகவதத்தை 100 தசகத்துக்குள்ளே வந்து அடக்கி நம்மளுக்கு வந்து ஒரு பொக்கிஷமாக வந்து கொடுத்துருக்கார். அந்த 100 தசகமும் அவர் என்ன பண்ணினார்னா எவ்ரிடே 1 தசகம்னு எழுதி பகவானோட தாமரை பாதங்களில் வந்து சமர்ப்பணம் பண்ணினாராம். இதில் நாராயணியத்தில் என்ன விசேஷம்னா, த கான்வர்சேஷன் பிட்வீன் பட்டத்ரி அண்ட் அச்சுக்குட்டன், அதுதான் வந்து அழகு. அவர் ஒவ்வொன்றும் பாராயணம் பண்ணி பண்ணி நீதான் கிருஷ்ணா இதை பண்ணியா அப்படின்னும் போது இடுப்பில் கை வச்சுண்டு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு தலையை ஆட்டுவானா, அப்ரூவல் மாதிரி. அப்பேற்பட்ட பொக்கிஷத்தை வந்து நம்மளுக்கு பட்டத்ரி வந்து கொடுத்துருக்கார். ஸோ இதை நாங்கள் வந்து ஒரு கிருஷ்ண சக்கீஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம் டிவோட்டீஸ் நாங்கள் ஃபேமிலிலாம் சேர்ந்து ஒன் டே ஒன் தசகமாக வந்து பாராயணம் பண்ணுறோம். ஸோ இந்த வருஷம் டிசம்பர் 14ஆம் தேதி 100வது நாள் 100வது தசகமை நம்ம சமர்ப்பணம் பண்ணுறோம் அப்படின்னா, அது அப்படியே பேக்வேர்ட்ஸில் பண்ணும்போது செப்டம்பர் 6th அன்னைக்கு நம்ம கரெக்டாக முதல் தசகத்தை வந்து ஆரம்பிக்கணும். அப்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு தசகம் நம்ம சொல்லிகிட்டே வரும்போது டிசம்பர் 14th நாராயணியம் டே அன்னைக்கு ஜம்முன்னு 100வது தசகத்தை அவனுக்கு சமர்ப்பணம் பண்ணுறது வந்து ஒரு வழக்கமாக வச்சுட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் எல்லாருமே ஜாயின் பண்ணுங்க. இது சொல்கிறதுனால என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ்? முதல்ல பிகினர்ஸாக இருந்தோன்னா ஒன் டே ஒன் தசகம் அழகாக பதம் பிரித்து நன்னா ஒரு 2-3 தடவை பகவான்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ டெய்லி பகவானுக்காக ஒரு 10 நிமிஷம் உட்காந்து அவனோட ஸ்லோகத்தை சொல்கிறது அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் ஆல்சோ நம்ம வந்து ஒரு சங்கல்பம் எடுத்துகிட்டு இருக்கணும் போது நம்மளுக்கே ஒரு எனர்ஜி வரும். டெய்லி நம்ம வந்து வி வில் லுக் ஃபார்வர்ட் ஃபார் திஸ். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணுறதுனால என்ன கிடைக்கிறது? ஆயுர் ஆரோக்கிய சௌக்கியம் உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் ஆற்றுல இருக்கிறவா எல்லாருக்குமே. அண்ட் ஆல்சோ லோகக்ஷேமத்துக்கும் நல்லது. ஸோ சில பேருக்கு குவெஷன்ஸ் இருக்கும், இப்போ நான் ட்ராவல் பண்ணுறேன், இல்லை வந்து எனக்கு பீரியட்ஸ் இருக்குது, நான் வந்து ஒன் டே மிஸ் பண்ணிட்டேன்னா என்ன அப்படின்னா, அதெல்லாம் ரொம்ப டென்ஷனே எடுத்துக்காதீங்க. இப்போ வந்து ஒரு 1-2 நாள் தவறி போயிடுது அப்படின்னா அந்த தசகத்தை வந்து அடுத்த 3வது நாள் சேர்த்து வச்சு பாராயணம் பண்ணலாம். ஸோ ரொம்ப எதையுமே காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. அண்ட் ஆல்சோ நைவேத்தியம் என்னன்னா, உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு பால் பழம் ஏதாவது வச்சு நைவேத்தியம் பண்ணலாம் டெய்லி. இல்லை அதுவும் முடியலையா, ஒரு திராட்சையோ கல்கண்டோ பகவானுக்கு காமிச்சிட்டு நீங்களும் சாப்பிடுங்க. சில தசகங்களுக்கெல்லாம் வந்து ஸ்பெஷல் நைவேத்தியம்ஸ் உண்டு. அதை முடிஞ்ச அன்னைக்கு நான் என்னோட ஸ்டோரீஸில் வந்து ஷேர் பண்ணுறேன். அதையும் முடிஞ்சதுன்னா நைவேத்தியம் பண்ணுங்க. இது எல்லாமே ஒரு செலிப்ரேஷன் மாதிரி என்ஜாய் பண்ணுங்க இந்த ப்ராசஸை. பக்திங்கிறதே நம்ம வந்து பகவானை செலிப்ரேட் பண்ணுறது தான். இது வந்து என்னோட ஹம்பிள் ஒப்பீனியன். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த ஸ்ரீமன் நாராயணியம் ஒன் டே ஒன் தசகத்தை சங்கல்பமாக எடுத்து பகவானோட தாமரை மலர் பாதங்களில் வந்து சமர்ப்பணம் பண்ணலாம். ராதே ராதே நமஸ்காரம்.